இந்த அரசு அலுவலகங்கள் மற்றும் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் இந்த அரசியல்வாதிகள் வரை இந்த லஞ்சம் ஊழல் என்பது ஒரு ஒழிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. சர்வதேச அளவில் இந்த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் இன்டர்நேஷனல் என்று ஜெர்மனியில் உள்ள ஒரு நிறுவனம் தற்போது எடுத்துள்ள அந்த ஊழல் தரவரிசை பட்டியலில் இந்தியா ஒரு 86வது இடத்தில் இருக்கிறது. இது டென்மார்க், நியூசிலாந்து போன்ற நாடுகள் இதில் முதலிடத்தில் இருக்கின்றன. இந்த ஊழல் ஒழிப்பு என்பது நம்ம நாட்டில் சாத்தியமா? அதற்கு மக்களிடையே இந்த விழிப்புணர்வு இன்னும் பரவலாக இல்லாததுக்கு என்ன காரணம் சார்? சர்வதேச ஊழல் ஒழிப்பு நாளான இன்று உலகம் முழுக்க ஊழல் சம்பந்தமான ஊழல் எதிர்ப்பு சம்பந்தமான விழிப்புணர்வுகளை பல அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று சத்தியம் டிவி இந்த நிகழ்வை செய்வது ரொம்ப முக்கியமானது, பாராட்ட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல அதை நான் சொல்லிக்கிறேன். இரண்டாவது, நீங்க கேட்ட மாதிரி இந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது சாத்தியமா, இது நடக்குமா? அதுவும் இந்தியாவில் எல்லா இடங்கள்லயும் லஞ்சமும் ஊழலும் இப்படி பரவி இருக்கே. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நாம ஒரு நிமிடம் உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் என்ன மாதிரி ஒரு சமூகத்தை அமைக்க விரும்புகிறோம்? நிறைய நேரங்கள்ல லஞ்சமும் ஊழலும் எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கிறதுனால மக்கள் அதை பார்த்து சொல்வது என்னன்னா, யாரு தான் சார் லஞ்சம் வாங்கல, யாரு தான் ஊழல் பண்ணல, எந்த கட்சி தான் ஊழல் பண்ணல, இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்க. இந்த ஒவ்வொரு தாலுகா அலுவலகத்திலயும் போகும்போது அவங்க பல இன்னல்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுல இருந்து ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்கணும்னா கூட பல ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பட்டாவிற்கெல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கு வரைக்கும் கூட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு இருக்க லஞ்சம். அதே போல ஒரு பிளான் அப்ரூவல், வீடுக்காக பிளான் அப்ரூவலுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா கிச்சனுக்கு ஏத்த மாதிரி 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் என்று லஞ்சம் வாங்கப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஊறி போயிருக்கிறாங்களே லஞ்சத்தில். அந்த லஞ்சம் கீழ் அளவு வரைக்கும் அந்த அதிகாரியை போய் கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நான் மட்டுமா அடிக்கிறேன், மேல வரைக்கும் போகுது, தலைமைச் செயலகம் வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தான் இவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிரதானமாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு ஆளுங்கட்சியில இந்த மாதிரி ஊழல்கள் நடக்குது அப்படின்னா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள், பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஊழல்களை மிகப்பெரிய அளவில் அவர்களும் பேசுவது கிடையாது, போராடுவது கிடையாது. ஏனென்றால் அவங்க ஆட்சியில இருக்கும் போது அவங்க அடிப்பதற்கு அது மிக ஈஸியா அவங்களுக்கு இருக்கு. அப்போ ஒருவருக்கு ஒருவர் காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. இதுல அப்போ யார் கேள்விகள் கேட்போம்? எந்த மாதிரி ஒரு சமூகத்தை நாம் அமைக்க வேண்டும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு இந்த ஊழல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சமூக அநீதியாக மாறி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம உணரணும். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு யார பெரிய அளவுல பாதிக்குதுன்னு பாருங்களேன். கேபி பார்க் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணலுக்கு பதில் 15 மூட்டை மணல் கலக்கும் பொழுது அந்த இடத்துல மக்கள் வாழ்வதே ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து இன்னைக்கு கேபி பார்க்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, புளியந்தோப்புல. நடவடிக்கை எடுத்தாங்க சார். அதுல நிறைய விசாரணை கமிஷன் போட்டாங்க. அப்புறம் அந்த IIT எல்லாம் ஆய்வு பண்ணாங்க. இதனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா?